ஏசாயா எழுதினதான பெரிய தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததான அதிகாரம். அதனுடைய 9வது வசனம். நினையுங்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் இங்கு வாக்குரைத்திருக்கிறார். நமக்கு அற்புதமாக ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்றுகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை தான் இங்கு நாம் வாசித்தோம். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இந்த ஆண்டுல கடவுள் மறுபடியும் இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில ஆணித்தரமாக அவர் சொல்ல விரும்புகிறது. ஆண்டவர் தான் தேவன். அல்லேலூயா. அவரை அல்லாமல் அவருக்கு ஈடானது எதுவுமே இந்த பூமியில இல்லை என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்படி நம்முடைய வாழ்க்கையில அவரே தேவனாய் இருக்கும் போது இன்னும் வருகிற மாதங்களில கடவுள் நம்மை எந்த நிலையில எந்த நிலையில ஆண்டவர் கொண்டு போவார் என்று ஒரு சில சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். மிக குறுகிய நேரத்தில் பேசுவேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை என்கிற தேவன் நம்மை எந்த நிலையில அவர் வைத்து இந்த ஆண்டினை பார்க்க விரும்புகிறார் என்று ஒரு சில சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். 18ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 33வது வசனத்தினுடைய 2வது பகுதி. 18ஆம் சங்கீதம் 33வது வசனத்தினுடைய 2வது பகுதி. என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார் என்று நாம் அங்கு வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை, பொதுவான வார்த்தை அல்ல, தனிப்பட்ட நபருக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இன்றைக்கும் இந்த ஆராதனையில வந்திருக்கிற என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, கடவுள் நம்மை ஒரு உயர் ஸ்தலங்களிலே கொண்டு போய் நிறுத்த அவர் விரும்புகிறார். ஆகையால் தான் எசேக்கியேல வாசித்தோம், நானே தேவன், எனக்கு சமானமானவர்கள் யாரும் இந்த பூமியிலே இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த ஆண்டுல உங்களையும் என்னையும் நம்மை ஒரு உயர் ஸ்தலங்களுக்கு நேராக கொண்டு போக கடவுள் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவேளை இத்தனை நாட்களாக, கடந்த ஆண்டுகள் எல்லாம், கடந்த வாரங்கள் எல்லாம், கடந்த நிமிடம் வரையிலும் பல நேரங்களில உடைக்கப்பட்டிருக்கலாம், பல நேரங்களில வெட்கப்பட்டிருக்கலாம், பல நேரங்களில சோர்ந்து போயிருக்கலாம், பல நேரங்களில நமக்கு ஒரு விடுதலை இல்லாமல் காணப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு ஸ்தலம் இல்லையே, நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் காணப்படுகிறதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடும் வாழ்வோடும் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை தான், உங்களுக்கும் எனக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தலம் காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இப்ப தாவீதுடைய அனுபவத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, சவுல் தன்னை துரத்தி கொண்டே வரார். சவுலுக்கு பயந்து போய் இந்த தாவீது பள்ளத்தாக்குல அவர் பதுங்கி இருக்கிறார், மலைகளிலே அவர் மறைந்து இருக்கிறார், அல்லது குகைக்குள்ள அவர் போய் ஓடி ஒளிஞ்சிக்கிறார். தன்னுடைய ஜீவனுக்காக, தன்னுடைய உயிருக்காக தாவீது பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாராச்சும் ஆளை விட்டு வேவு பார்த்துருவாரா, என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஜோடியை முடிச்சிருவாரா, என்னை கொன்று போட்டுருவாரா அப்படின்னு தாவீது பல இடங்களிலே தன்னுடைய எதிரியாகிய, சத்துருவாகிய சவுலுக்கு பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த தாவீது தன்னுடைய சத்துருக்களை மேற்கொண்டு சவுலை முறியடித்து
அதற்கு பின்பாக ஜெயமாக வெற்றியாக எழுதுகிற ஒரு வார்த்தை தான், அவன் என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிறுத்துகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு கடனை பார்த்து, வியாதியை பார்த்து, நம்முடைய குடும்ப வாழ்வை பார்த்து, நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து மறைந்து போய் ஒளிந்து போய், எனக்கு ஒரு தாளந்து இல்ல பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை இல்ல பாஸ்டர், என்னால பாட்டு பாட முடியாது, என்னால ஜெபிக்க முடியாது, எனக்கு ஒரு வட்டத்தை நான் போட்டிருக்கிறேன், அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, எனக்கு இந்த குறிப்பிட்ட சம்பளம் தான், இந்த சம்பளத்தை விட நான் அதிகமா செலவு பண்ண ரொம்ப யோசிப்பேன், அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க இருப்பீங்கன்னா, மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தலம் காத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய வட்டம், நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்களை விட கடவுள் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ராஜாவா இந்த தாவீது மாறின பின்பு பெலிஸ்தர்களோடு கூட யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது. ஃபர்ஸ்ட் இவர் ராஜாவா ஆவதற்கு முன்பாக கோலியாத்தை வீழ்த்தினார். அதற்கு பிற்பாடு இந்த பெலிஸ்தர்களோடு யுத்தம் செய்து ஒவ்வொரு யுத்தத்திலையும் தாவீது பெரிய வெற்றியை பார்த்தார். ஆகையால் தான் ஆண்டவர் தாவீதுடைய எல்லையை அவர் விரிவாக்கினார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். சவுல் தேசத்தை ஆட்சி செய்த வரையிலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு கூட தான் அவருடைய எல்லை இருந்தது. இந்த ராஜ்யத்தை தான் ஆளுகை செய்யணும், இந்த எல்லை வரை தான் ஆளுகை செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருந்தாலும், தாவீது ராஜாவான பிறகு ஆண்டவர் தாவீதை கொண்டு அவருடைய எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்கினார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு ராஜான்னு சொல்றத பார்க்கிலும் இவர் ஒரு மகா சக்கரவர்த்தினே சொல்லலாம். அல்லேலூயா. ஒளிந்து கொண்டிருந்த தாவீது, பதுங்கிக் கொண்டிருந்த தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய சூழ்நிலையை பார்த்து, சவுலை பார்த்து ஸ்தோத்திரம், சோர்ந்து போயிருந்ததான தாவீதுடைய எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்கி இருப்பார் என்று சொன்னால், இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் எல்லைகளை ஆண்டவர் விரிவாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு விவசாயம் செய்ய இடம் இருக்கு பாஸ்டர், நான் எனக்கு குறிப்பிட்ட ஒரு 3 சென்ட்ல வீடு கட்டிட்டேன் பாஸ்டர். நோ, இதை விட ஆண்டவர் பெரிய திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம்ம நினைச்சுக்கிறோம் இது போதும், எனக்கு வர இந்த வருமானத்தை வச்சு என் குடும்பத்தை நான் நடத்துறது எனக்கு போதும். ஆனா ஆண்டவர் அப்படி விரும்பினாங்க, உங்களையும் என்னையும் ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு போய் நிறுத்தும்படியாகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தாவீதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாவீத ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில அந்த பராக்கிரமசாலி அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த ஸ்தலம் கிடையாது. அவர் எல்லாரும் புகழ்ந்து பாடுறாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அவர் பராக்கிரமசாலிங்கிறதுனால அவர் பெரிய ஸ்தலத்துக்கு போயிட்டாரா, அது எனக்கு போதுமா? கிடையாதுங்க. அடுத்தது அவர் அழகா அந்த தம்புரு வாசிப்பார். அந்த தம்புரை வாசிக்கிறதுனால அவர் திருப்தியானவனே, அதுதான் அவருடைய உயர்ந்த ஸ்தலமா அப்படின்னு கேட்டா, அதுவும் அவருடைய உயர்ந்த ஸ்தலம் கிடையாது. அடுத்தது வேதம் சொல்லப்படுகிறது, அவர் அழகிய கண்கள் உடையவர், சிவந்த மேனி உடையவர் அப்படின்னு தாவீதை குறித்து சொல்றாங்க. இத சொன்ன உடனே இதுதான் தாவீதுடைய சரியான உயர்ந்த ஸ்தலமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அல்லேலூயா. இப்ப சவுலுக்கு அசுத்த ஆவி பிடிச்சிருச்சு. அசுத்த ஆவி பிடிச்ச உடனே ஒருவரை கூப்பிடுறாங்க, தாவீதை கூப்பிடுறாங்க, அரண்மனையில கவர்மெண்ட் ஜாப் போட்டு கொடுக்குறாங்க. இப்ப எப்பெல்லாம் அசுத்த ஆவி சவுலை பிடிக்குதோ அப்பெல்லாம் இவர் தம்புரை வாசித்த உடனே அசுத்த ஆவி அவரை விட்டு போயிடுது. அப்ப அரண்மனையில ஒரு வேலை கிடைக்குதுன்னா அவர் கவர்மெண்ட் ஜாப் தான். அப்படிதானுங்க? அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த அரண்மனையில கிடைச்ச அந்த கவர்மெண்ட் ஜாப் தான் அவருடைய வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தலமானா அதுவும் கிடையாதுங்க. அடுத்தது சவுலுக்கு மருமகனாகவே, ராஜாவுக்கு மருமகனாகவே போறாரு. இதுதான் உயர்ந்த ஸ்தலமா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் அவருடைய வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தலம் கிடையாது. இன்னும் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா, கோலியாத்தை வீழ்த்தின உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜனங்களெல்லாம் பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடுறாங்க. இந்த பாட்டை கேட்ட உடனே தாவீது இதுதான் எனக்கு உயர்ந்த ஸ்தலம் என்று எண்ணாமல் தேவன் ஒரு திட்டத்தை தாவீதுக்காக வைத்திருந்தார்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த தாவீது கோலியாத்தை கொன்ற உடனே அடுத்ததாக ஒரு சம்பவம் நடக்கிறது. சவுல் பார்க்கிறார். சவுல் பார்த்து இவர் திறமையான ஒரு யுத்த வீரனா இருக்கிறாரே, இவரை ஒரு 1000க்கு தலைவராக நாம் வைத்திடலாம் அப்படின்னு ஆர்மியில சேர்த்து விடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடமும் அவருக்கு உயர்ந்த ஸ்தலம் கிடையாது. அல்லேலூயா. தேவன் தாவீதை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் இருதயத்திற்கு ஏற்றவன். அல்லேலூயா. அந்த யூத சாம்ராஜ்யத்திற்கு ஒரு ராஜாவாய் மாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஸ்தலத்தை, உயர்ந்த ஸ்தலத்தை இந்த தாவீதுக்கு ஆண்டவர் வைத்திருந்தார். கர்த்தருக்கு உன் விலக்கு அடைந்து போகாது என்று தாவீதுக்கு ஒரு பிராமிஸ் ஆண்டவர் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இத்தனை உயர்வுகளையும் நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் அவருடைய உயர்ந்த ஸ்தலம் கிடையாது. ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த அரியணையில ராஜாவா தாவீது உட்காருங்கிற ஒரு உயர்ந்த ஸ்தலத்தையும் திட்டத்தையும் ஆண்டவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. நம்மளுடைய நினைப்பெல்லாம் சில நேரத்துல எனக்கு இந்த வருஷம் அறுவடை பரவாயில்ல, இந்த போகம் நல்லா அறுத்துட்டேன், இந்த பிசினஸ்ல இந்த வருமானம் வந்தது, இது எனக்கு போதும். நோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இப்ப இருக்கிற ஆசீர்வாதங்களை விட, நன்மைகளை விட, செழிப்பை விட, உயர்வை விட, இதை விட உயர்ந்த ஸ்தலத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரண்டாவது யோசேப்பை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுக்கு சில ஸ்தலங்களை ஆண்டவர் கொடுத்தார், வாய்ப்புகளை கொடுத்தார். ஒன்று, அவர் தகப்பனுடைய வீட்டில் இருக்கும்போது செல்ல பிள்ளையாக அவர் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தகப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன். அந்த அப்பாவுக்கு பிடிச்சதுனால அந்த ஸ்தலம் தான் யோசேப்புக்கு உயர்ந்த ஸ்தலமான கிடையாது. அல்லேலூயா. எப்படி தன்னை வெளிப்படுத்துறாருன்னா, தனக்கு போட்டிருக்க டிரெஸ் பலவர்ண அந்த ஆடையை அவங்க போட்டிருக்கிறாங்க. அதன் மூலமா எல்லாரும் பார்க்கறாங்க, சகோதரர்கள்லாம் பார்க்கறாங்க. அது குடும்பத்துல இந்த யோசேப்பு உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கிறார். அதுதான் உயர்ந்த ஸ்தலமான கிடையாதுங்க. அல்லேலூயா. போத்திபார் வீட்டுக்கு அடிமையா போறாரு. போன இடத்துல இவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், காரிய சித்தி உள்ளவனாக செயல்படுகிறார். எல்லா வேலைகளையும் மிக பொறுப்பா அவர் செயல்படுத்த பார்த்த உடனே அந்த வீட்டு விசாரணைக்காரனாக போத்திபாருடைய வீட்டுல அவனுக்கு அந்த பொறுப்பு கிடைக்குது. இப்ப அப்பாடா, எனக்கு சந்தோஷமா போச்சுடா, அடிமையா வந்த இடத்துல என்ன துவச்சு தொங்க விட்டானுங்க, இப்ப வந்த இடத்துல எனக்கு வீட்டு விசாரணை கத்தனா ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்களே, இவர் போனா போலாம், அவனை வானா வரலாம், நீ அந்த வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யணும். அவளை வீட்டுக்கு இருக்கிற அந்த பொத்து சாமியவே கையில கொடுத்துட்டாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, அடிமையா போனவனுக்கு பொத்து சாமியே வந்துருச்சு. ஆனா ஆண்டவருடைய திட்டத்துல அது அவனுக்கு உயர்ந்த ஸ்தலம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். தேவ திட்டம் எங்க நிறைவேறுதுன்னா, சிறைச்சாலையில கிடக்கிறதான யோசேப்புக்கு பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனத்திற்கு விடைய சொல்றாரு பாருங்க. இந்த விடைய சொன்ன உடனே இந்த யோசேப்புக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலம் அவருக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல ஒரு அதிபதியாக இந்த யோசேப்பை வைத்தாங்க பாருங்க. அதுதான் உயர்ந்த ஸ்தலம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நமக்கு இருக்கிற இந்த ஸ்தலத்துல எல்லாம் ஒரு ட்ரைபல் ஆண்டவர் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம நினைப்போம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம், நமக்கு நண்பர் இருக்கு, நம்ம உயர்ந்த ஸ்தலத்துல இருக்கிறோம். நீங்க இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார், இந்த வருடம் வரைக்கும், அதாவது கடந்த 2024 வரைக்கும் நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம்லாம் வெறும் ட்ரைபல் தான். ஃபர்ஸ்ட் பால் ஆண்டவர் கொடுக்கிறார், அதுலயே ஒரு ஆசீர்வாதம், ஆஹா ஓஹோ திருப்தி ஆயிட்டேன். இந்த ஆண்டுல கடவுள் விரும்புறது இந்த தற்காலிகத்தை நம்ம பார்க்க வேண்டாம், இதை விட ஒரு ப்ரமோஷன் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பல கண்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நம்ம குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தணும்னு அவர் வாஞ்சிக்கிறார். ஆகையால் தான் சங்கீதத்துல வாசித்தோம், உயர் ஸ்தலங்களிலே என்னை கொண்டு வந்து நிறுத்தினீரே.
ஆமென் சொல்லுங்களேன். நீங்க செய்யற வேலையா இருக்கலாங்க, நீங்க செய்யற பிசினஸா இருக்கலாங்க, நீங்க செய்யற விவசாயமா இருக்கலாங்க, எல்லாவற்றிலையும் ஒரு உயர் ஸ்தலத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். 3 வருஷம் தானியேல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ட்ரைனிங்ல இருக்கிறார். பாபிலோன் தேசத்திற்கு அடிமையா போனதுக்கு 3 வருஷம் ட்ரைனிங். இந்த 3 வருஷம் ட்ரைனிங், அந்த ட்ரைனிங்ல எல்லா மாணவர்களை விட அடிமையாய் போன அந்த தேசத்துல இருக்கிறவர்களை விட தானியேல் பெஸ்ட் ஸ்டூடெண்டா இருந்தார். எப்படி இருந்தார்? பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட பார்த்த உடனே இதுதான் என்னுடைய உயர்ந்த ஸ்தலம் என்று ஆண்டவர் தானியேலுக்கு நிர்ணயிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த தானியேலுடைய வாழ்க்கையில அரண்மனையில ஒரு போஸ்டிங் கொடுக்கறாங்க, ஒரு வேலை கொடுக்கறாங்க. நல்ல ஞானவானா இருக்கானே, இவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துறலாம்னு சொல்றாரு. இந்த தானியேலுடைய அந்த போஸ்டிங்க பார்த்து இதுதான் எனக்கு உயர்ந்த ஸ்தலம் அப்படின்னு தானியேலும் நினைக்கல, ஆண்டவரும் நினைக்கல. அல்லேலூயா. தானியேலுடைய ரெக்கமெண்ட்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் போஸ்டிங் வாங்கி கொடுக்கிறார். அந்த போஸ்டிங்கை பார்த்த உடனே அதுதான் தனக்கு உயர்ந்த ஸ்தலம் என்று தானியேல் கருதவில்லை. அது அவருக்கு உயர்ந்த ஸ்தலமும் கிடையாது. லேவியா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். தானியேல் ராஜாவர் கனவு பார்க்கிறார். அந்த கனவை தானியேல்கிட்ட வந்து சொல்றாங்க. தானியேல் என்ன பண்ணாருன்னா அவர் பார்த்த கனவையும் சொன்னார், அதற்குள்ள அர்த்தத்தையும் சொன்னார். நான் நைட்டு ஒரு கனவு கண்டேன், வீட்டில் மட்டும் சொன்னேன், ஒய்ஃப்டையும் அப்பாட்டையும் சொன்னேன். இப்போ நீங்க யாராச்சும் நான் பார்த்த கனவை சொல்ல முடியுமா? பேசுறீங்களா? சொல்லுங்க. நான் நைட்டு ஒரு கனவு பார்த்தேன், யாரும் சொல்ல முடியுமா? தானியேல் சொன்னார். அல்லேலூயா. ராஜாவே மெய்சிலிர்ந்து போய்விட்டார். ரொம்ப கஷ்டம். யோசிக்கிறாரு. நான் பார்த்த கனவை சொல்றாரு. கனவை கண்ட உடனே அந்த கனவுடைய அர்த்தத்தையும் அவர் சொல்றார். ராஜா வந்தாரு, தானியேலுடைய பொற்பாதங்களுக்கு கீழாக அப்படியே தலைக்குப்புற விழுந்தான். தானியேலை பார்த்து, நீ ஒரு ஞானவான், நீ கும்பிடுற தெய்வம் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு விட்டு நோட்டீஸ் போட்டு ஊரெல்லாம் கொடுக்குறாங்க. தானியேல் கும்பிடுற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், உண்மையான கரண்ட தட்டி அவருடைய நாமத்தை யோசித்து பாருங்க. அவருடைய உயர்ந்த ஸ்தலம் என்ன கொண்டு போனது? 3 வருஷம் படிப்புல கிடைச்ச உயர்ந்த ஸ்தலத்தை விட, கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருந்த உயர்ந்த ஸ்தலத்தை விட, இப்போ ராஜா கண்ட அந்த சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சொன்னா பாருங்க. இப்போ தானியேலுக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் வந்தது. அந்த ப்ரமோஷன் தான் தானியேலின் தேவன் ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நீங்க இப்ப இருக்கிற அந்த யோசனையிலேயே அந்த ஆசீர்வாதத்திலேயே திருப்தி அடையாதீங்க. அதை விட கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை அவர் இந்த ஆண்டுகள் கடவுளில் கொடுக்க போகிறார். சவுல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3 PhD வாங்கியிருக்கிறார். சவுல் 3 PhD வாங்கினதுனால அவருக்கு அது உயர்ந்த ஸ்தலம் கிடையாது. கமாலியன் பாதப்படியில உட்கார்ந்து கத்துக்கொண்டார்னு பைபிள் சொல்லப்படுது. அது அவருக்கு உயர்ந்த ஸ்தலம் கிடையாது. கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் பொழுது அவர்கள் நடுவில் இவர்தான் தலைவராக செயல்படுறார். அவனை போட்டு இந்த மணிக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, இந்த வழியில வருவாங்க, காட்டுக்குள்ள பதுங்கிரு, அவனை தூக்கிட்டு போயிட்டு அடிச்சு கொன்று அப்படிங்கிற ஐடியா கொடுக்கிற அளவுக்கும் இந்த சவுல் அவர் திறமையில அவர் சிறந்து விளங்கி கொண்டிருந்தார். அது அவருடைய போஸ்டிங் கிடையாது, அது அவருக்கு உயர்ந்த ஸ்தலம் கிடையாது. சவுல் என்கிற பவுலுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அது என்ன தெரியுமாங்க? சிறந்த அப்போஸ்தலன். சில பல திருச்சபைகளை உருவாக்குவதற்காக, பல நிறுவனங்களை எழுதுவதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அப்படி ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனை மாற்றுவதுதான் தேவனுடைய உயர்ந்த ஸ்தலமாக காணப்பட்டது. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற இந்த ஆசீர்வாதத்துல திருப்தி அடையாதீங்க. இதை விட மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மோசே 40 வருஷம் அரண்மனையில இருந்தது உயர்ந்த ஸ்தலம் கிடையாது. நான் ராஜ அரண்மனையில வாழ்றேன், ராஜ அரண்மனையிலேயே நல்ல ராஜ போஜனம் எல்லாம் சாப்பிடுறேன், ராஜா கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது உயர்ந்த ஸ்தலம் கிடையாது.
40 வருஷம் 30 லட்சம் பேரை வழிநடத்துதான் உயர்ந்த ஸ்தலம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கடவுள் உங்களை உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு போய் வைக்கும்படியாக விரும்புகிறார். இந்த மோசேக்கு ரைட் ஹேண்டா ஒரு வாலிபன் இருந்தான். அவருடைய பெயர் ஜோஷுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜோஷுவாவை குறித்து பைபிள் சொல்லப்படுகிறது, ஜோஷுவா தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். அவன் எப்போதும் மோசேயோடு கூடவே இருந்தார். அங்கு யோசுவாவுக்கு உயர்ந்த ஸ்தலம் கிடையாது. யோசுவாவை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன உயர்ந்த ஸ்தலம் என்று சொன்னார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் மோசேயோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். சகல எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்தது ஆண்டவர் சொல்ற முக்கியமான ஒரு உயர்ந்த ஸ்தலம் ஜோஷுவாவுக்கு, நீதான் கானான பங்கிடுவ. ஆமென் சொல்லுங்களேன். நீதான் கானான பங்கிடுவ. நமக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தலங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார் தெரியுமா? இந்த ஆண்டுல நீங்கள் கிரகிக்க முடியாத, யோசிக்க முடியாத, உங்கள் படிப்புக்கும் உங்கள் சிந்தைக்கும் உங்கள் எண்ணங்களுக்கும் உங்கள் திறமைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை ஆண்டவர் தரும்படியாக அவர் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் ஜெபஜீவியமா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்வா இருக்கலாம், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கலாம். எல்லாவற்றிலையும் உங்களையும் என்னையும் ஒரு உயர்ந்த ஸ்தலத்துல ஆண்டவர் வைக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 2 விஷயத்தை வெளிப்படுத்தினார். அதை மட்டும் ஒரு 15 நிமிடத்தில் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, God given ability, கடவுள் நமக்கு கொடுக்கும் திறமைகள். இரண்டாவது, God given opportunity, கடவுள் நமக்கு கொடுக்கும் வாய்ப்புகள். ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதத்துல நம்ம வாசித்திருக்கலாம். அந்த 18ஆம் சங்கீதம் 33வது வசனத்தினுடைய முதல் பகுதியை வாசித்து பாருங்க. அவர் என் கால்களை எப்படி மாத்திருக்கிறாரா? 2024 வரைக்கும் உங்க கால்கள் என் கால்களை கடவுள் மான் கால்களாக தான் வச்சிருக்கிறார். நமக்கு ஆண்டவர் எபிலிட்டியை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார். உங்க கையை பாருங்க, கை பாருங்க. கை உங்க கையை தான் பார்க்க சொன்னேன். என் கையா பார்க்க கை பாருப்பா. அந்த கைதான்பா, இந்த கையில திறமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 2024 வரைக்கும் இல்ல, இதுவரைக்கும் இனிமேலும் ஆண்டவர் அந்த எபிலிட்டியை கொடுத்திருக்கிறார். இப்போ நான் இந்த சொன்ன அந்த நபர்கள்ல இருந்து ஒரு சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். யோசேப்புக்கு ஒரு காரிய சித்தி இருந்துச்சு பாருங்க, அது எபிலிட்டி, திறமை. தாவீதுக்கு ஒரு அபிஷேகம் வந்தது பாருங்க. சவுல் வந்து அந்த சாமுவேல் அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றின உடனே பரிசுத்த ஆவியானவர் தாவீதை நிரப்பினார். அது அவருக்கு எபிலிட்டி, ஒரு திறமை. அதே போல தானியேலுக்கு ஒரு ஞானம் இருந்தது பாருங்க, அது அவருக்கு எபிலிட்டி, திறமை. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கால்களை என் கால்களை மான் கால்களை போல ஆண்டவர் வச்சிருக்கிறார். பல திறமைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம தான் சில நேரங்களில் பல நேரங்களில் எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை. ஆமா, ஆட தெரியாதவனுக்கு ஏதோ ஒரு கோடலும்பாங்க. ஆமா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம திறமைகளை சரியா செயல்படுத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அப்போ God given opportunity அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டுல சில வழிகளையும் வாய்ப்புகளையும் ஆண்டவர் உங்கள் கரத்துல கொடுக்க விரும்புகிறார். இந்த வழியையும் வாய்ப்பையும் நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தலத்திற்கு நேராக கொண்டு போவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனோ தானோ எப்படியோ அப்படியோ நமக்கு சர்ச்சுக்கு போறது ஒரு கடமை, ஏதோ சர்ச்சில் போய் உட்கார்ந்தது கடமை, ஞாயிற்றுக்கிழமை போனுமே அப்படிங்கிறதுக்காக அல்ல. நீங்க கடவுளுக்காக நீங்க சரியாக ஒரு திறமைகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த திறமைகளானது ஒரு நாள் ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அந்த வாய்ப்பானது உங்களையும் என்னையும் ஒரு உயர்ந்த ஸ்தலத்திற்கு நேராக கொண்டு போகும். ஆமென். இருக்கீங்களா? புரியுதா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரமான உண்டாகட்டும். அப்போ போத்திபாரின் கையில் கொடுத்த அந்த உயர்வு எபிலிட்டி, திறமை.
பார்வனுடைய கனவுக்கு அந்த சரியான வெளிச்சத்தை அந்த வெளிப்பாட்டை சொன்னது அது ஆப்பர்ச்சுனிட்டி. அதற்கு புரியுது. போத்திபாருடைய வீட்டுல அந்த பொறுப்பெல்லாம் பெற்றுக்கொண்டது திறமை, அது எபிலிட்டி. அதே போல அந்த போத்திபார் அந்த பார்வோனுடைய சொப்பனத்துக்கு பதில் சொன்னது அது ஆப்பர்ச்சுனிட்டி. அதனாலதான் அவர் அதிபதியா மாறினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 வருஷம் தானியேல் படிச்சது எபிலிட்டி, திறமைகள். ஆனா அந்த ஸ்தோத்திரம் ராஜாவுடைய சொப்பனத்திற்கு பதில் சொன்னது, அந்த கனவையும் சொல்லி அதற்கான விடையையும் சொன்னது ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் கரத்துல திறமை இருக்கு. ஆண்டவர் சில ஸ்தோத்திரம் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோமோ அன்னைக்கே நம்முடைய கரங்களில் எல்லாருடைய கரங்களிலையும் அந்த திறமைகளை ஆண்டவர் கொடுத்துட்டார். நம்ம அந்த திறமையை வெளிப்படுத்துறதும் வெளிப்படுத்தாம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் விரும்புறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை நீங்க வெளியே கொண்டு வாங்க, அதை வாய்ப்பா உருவாக்குங்க, கடவுளுக்காக ஷைன் ஆகுங்க, உங்க குடும்பத்திற்காக நீங்கள் ஷைன் ஆகுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆண்டுல பல வாசல்களை கடவுள் உங்களுக்காக திறப்பான். பல வாய்க்கால்கள் உங்களுக்காக திறக்கப்படும். எந்தெந்த வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டதோ அத்தனை வாசல்களும் இந்த 2025 திறக்கப்படும். ஒரு ஆசீர்வாதமான உயர்வான ஒரு ஆண்டாகவே ஆண்டவர் உங்கள் கரத்துல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கால்குலேஷன் சொல்லுவாங்க, 1 5 10 15 20 இந்த மாதிரி 5 வருதுன்னா உலகமே மாறுமா? ஒரு பெரிய சரித்திரமே பூமியில படைக்குமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5 10 இதெல்லாம் ரவுண்டா வருதோ அதுல எல்லாம் ஒரு பெரிய தேசத்துல ஒரு மாறுதலே ஒரு யுகமே உண்டாகுமா? ஆனா நான் ஆண்டவரை நம்புற பிள்ளைகளாக உங்களுக்கும் எனக்கும் இந்த வருஷம் தாங்க உயர்வே இருக்கு. நம்புறீங்க? அல்லேலூயா. அந்த உயர்வு, அந்த பொன்னான தருணத்தை, அந்த பொன்னான ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். எல்லாருக்கும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வரப்போகுது. தங்கமான பொன்னான வாய்ப்புகள் ஆண்டவர் உங்கள் கரத்துல கொடுக்க போறார். அதை நீங்களும் நானும் சரியாய் பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் உங்களுக்கு எனக்கும் ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை ஆண்டவர் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நான் இன்னும் செகண்ட் அந்த பிளேஸ்ல தான் இருக்கிறேன், நான் 2வது இடத்துல எனக்கு திறமையே இல்லை பாஸ்டர், எனக்கு திறமையே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதற்கும் பைபிள்ல இருந்து சில உதாரணங்களை உங்களுக்கு முன்பாக இதே நபர்களை வைத்து நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு திறமையே இல்லை, எனக்கு ஜெபிக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எனக்கு ஆவிக்குரிய விஷயம் நான் வந்து உட்கார்றையா போயிடுறையா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுயா அப்படிங்கிற சூழ்நிலையில இருப்பீங்கன்னா உங்களை ஆண்டவர் பயிற்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். எப்படிப்பட்ட பயிற்சி தெரியுமா? கோலியாத்துக்கு முன்னாடி போயிட்டு தாவீது நிற்கிறார். நின்ன உடனே அவர் சொல்றாரு, எனக்கு நான் வனாந்தரத்துல ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை என்ன வந்துச்சு? என்ன கொசு வந்துச்சா? சிங்கம் வந்தது. அந்த சிங்கத்தை என்ன பண்ண? கிழிச்சு போட்டேன். இன்னொரு முறை கரடி வந்தது. அந்த கரடியை நான் கொன்று போட்டு அந்த ஆட்டுக்குட்டியை நான் மீட்டெடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. பெலிஸ்தனே, கோலியாத்தே, நீ அது மாதிரி தான், அந்த சிங்கத்தை மாதிரி அந்த கரடியை மாதிரி தான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நீங்க செகண்ட் ரேஞ்ச்ல இருப்பீங்கன்னா கடவுள் இன்றைக்கு உங்களுக்கு சில பயிற்சிகளை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த திறமைகளை உங்க கரத்துல கொடுக்க இந்த ஆண்டுல விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த திறமைகளை நீங்க சரியா பயன்படுத்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் முறித்து போட அது ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த உதாரணம் நான் சொல்றேன். மோசே அரண்மனையில இருந்து டைரக்டா ஊழியத்துக்கு போனாரா? அரண்மனையில இருக்கிறாரு. ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனை அடிக்கிறத பார்க்கிறாரு. மூக்கு மேல கோபம் உள்ள மோசே பார்த்தாரு. இந்த பக்கம் பார்த்தாரு, இந்த பக்கம் பார்த்தாரு. ஒரே பஞ்சி, ஒரே குத்துதான். அப்ப எவ்வளவு கோபம் இருப்பான். வச்சு ஒரே அடி, ஆல் அவுட். சுத்தி முத்தி பார்த்தா யாரையும் காணும். மண்ணை தோண்டி என்ன பண்ணிட்டாரு? புதைச்சு போட்டார். புதைச்சு போட்ட கையோட எங்க ஓடிட்டாரு? மாமா வீட்டுக்கு ஓடிட்டார். மாமா வீட்டுக்கு ஓடிட்டதான மோசைய 40 வருஷம் ஆடு மேய்க்க விடுறான் மாமா. 40 வருஷம்
அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் எங்க வாழ்க்கை? வனத்துல ஆட்டுக்கு ஒரு ஆடு அந்த பக்கம் போகுது, இன்னொரு ஆடு இந்த பக்கம் போகுது. அங்க ஒருத்தர் கொண்ட மாதிரி அந்த ஆட்டை கொண்ட மாமா இவர் என்ன சும்மா விட்டுருவாரா? கணக்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கொடுத்த வண்டியவே ஐயா, அது வண்டி கொடுத்து 10 வருஷம் இருக்கும் மாமியார் வீட்டுல, ஆனா வண்டி என்ன தேஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி காலம் ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ஆட்டை கொள்ளாம எவ்வளவு பொறுமையா நடந்திருப்பார். இத்தனை 40 ஆண்டுகள் பயிற்சிகள் முடிச்ச உடனே ஆண்டவர் மோசேயை கூப்பிடுறாரு. மோசே வா, என் ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு நீதான் வரணும். ஏங்க போல்டான ஒரு மனுஷன், படிப்புல திறமையான ஒரு மனுஷன், கோபக்காரன், எல்லாத்துலயும் ரொம்ப துடிதுடிப்பா செயல்படுற மோசே இப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு. ஐயா, நான் திக்குவாயும் கொண்டனா இருக்கும். அங்க அடிக்கும் போது இதை சொல்லிருக்கனால அப்ப பாருங்க, இந்த 40 வருஷம் பயிற்சி இவரை எப்படி மாத்திச்சு பாருங்க. மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மோசையை போல பூமியில இருக்கிற எல்லா ஜனங்களையும் போல இந்த மோசே இல்ல, இவன் எல்லாரையும் பார்க்கணும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன். மூக்கு மேல கோபம் வரவங்களை பார்த்து ஆண்டவர் கொடுத்த சர்டிபிகேட் சாந்த குணம் உள்ளவன். ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு பயிற்சி அவசியம். ஒருவேளை இன்னும் நான் எபிலிட்டி ஆகல, தகுதி பெற்றவனா மாறலன்னா அந்த பயிற்சிக்கு நீங்களும் நானும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு உயர்ந்த ஸ்தலத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். யோசேப்பு அண்ணன்மார்களா பிடிச்சி குறியில போட்டாங்க. எகிப்துல இருக்கிறாரு. எகிப்துல இருக்கும்போது அண்ணன்களாம் வரானுங்க. வந்த உடனே இது பழைய யோசேப்பா இருந்தா யோசேப்பு என்ன பண்ணிருப்பாருன்னா, எல்லாரும் 10 பேரையும் 10 கையில கட்டி தொங்க விட்டு ஊஞ்சல் ஆட்டிருப்பாரு. நான் கலந்தனே, என்ன விட்டீங்களா, தூக்கி போட்டீங்களே, நான் எப்படி கெஞ்சினேன், எப்படி அத உடைஞ்சு போய் அழுதேன், என் அண்ணன் சேர்ந்து என்ன தூக்கி குடியில போட்டீங்களா, உங்களை விட மாட்டான்டா அப்படின்னு என்ன பண்ணிருப்பாரு, கட்டி ஆட்ட விட்டுருப்பாரு. ஆனா பைபிள் சொல்லப்படுகிறது, இந்த யோசேப்பு எகிப்துக்கு போன உடனே 13 வருஷம் வசனம் யோசேப்பை புடமிட்டது பைபிள் சொல்லப்படுகிறது. இந்த 13 வருஷம் வசனத்தை படிச்சு 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 புடமிட்டு கோபமெல்லாம் அடங்கி போச்சு. இப்ப அண்ணனுங்க வரானுங்க. அண்ணனுங்களை பார்த்து நான் யோசேப்புன்னு சொல்ல அவருக்கு மனசு வரல. அவர் சொல்றாரு, கடைசியா அந்த வாசிக்க வேண்டாம், ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க தன்னை வெளிப்படுத்துறாரு. யோசேப்பு நான் தானா? சொல்லுங்களேன். அண்ணனுங்களாம் பாக்குறாங்க, டேய் இவ்வளவு பொறுமையா இருக்கியடா, சாந்தமா இருக்கியடா, வேற ஒரு ஆள்கிட்ட செஞ்சிருந்தா இல்ல சின்னாபின்னமா ஆக்கியிருப்பானுங்களடா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் சொல்றாரு, நான் இங்க வந்தது நல்லதுதான், என்னை ஆண்டவர் தேசத்தில் அதிபதியா ஆக்கியிருக்கிறார், இந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் உணவு கொடுக்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், வெளியிலிருந்து வருகிற யாக்கோபின் சந்ததியாகிய உங்களுக்கும் உணவு கொடுக்க என்னை கடவுள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு அவர் பொறுமையா சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒருவேளை இன்னும் நீங்க தகுதி பெறலனா கடவுள் இந்த ஆண்டுல கூட பயிற்சிப்பார். அந்த பயிற்சிகள் சில பாதையில நம்ம கொண்டு போகும். உங்களுக்கு பயிற்சி வருதுன்னா சில நேரத்தில் உபத்திரவப்படுவோம், கஷ்டப்படுவோம், சோதனைகள் நம்மை மேற்கொள்ளும். அவைகளை நீங்களும் நானும் தாண்டிட்டோம்னா கடவுள் நமக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த ஆண்டுல கடவுள் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்காக ஒரு உயர் ஸ்தலம் காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை பயிற்சி நிமித்தமாக உடைத்து போற்ற மாட்டார், அவர் நம்மை உருவாக்குவார். உங்களுக்கு பயிற்சி வருதா, சோதனை வருதா, கண்ணீர் வருதா, பிரச்சனைகளை மேற்கொள்றீங்களா, அது நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கும். இன்னும் நம்ம சரியான பாதையில அது நம்மை கொண்டு போய் கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதற்கு சுதந்திரம் உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற பயிற்சிகளை நீங்க ஒரு நாளும் சாதாரணமா நினைக்காதீங்க. இத்தனை நாட்கள், இத்தனை ஆண்டுகள் நான் பயிற்சியில தான் பாஸ்டர் இருக்கிறேன்னா கவலைப்படாதீங்க. அந்த பயிற்சி ஒரு நாள் ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகணும்னு சொன்னா ஆண்டவர் கொடுக்கிற ஒரே ஒரு கட்டளை மட்டும், என் பிரசங்கத்துல நான் சொல்ற வார்த்தை, ஒரே ஒரு கட்டளை,
அதை நம்ம சரியா பிடிச்சா இந்த வருஷத்துல ஒரு உயர்ந்த ஸ்தலம் நமக்காக இருக்கு. என்ன கட்டளை? சங்கீதத்துல வாசித்தமே 18ஆம் சங்கீதம் 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க, அவ்வளவுதாங்க. இந்த வருஷம் ஆண்டவர்கிட்ட நீங்க ஸ்தோத்திரம் எப்பவுமே சொல்ல வேண்டிய வார்த்தை, என்னுடைய படிப்பல்ல, என் திறமை அல்ல, என்னுடைய பணம் அல்ல, என் சொத்து அல்ல, என் பலன் எல்லாம் ஆண்டவர் தான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுள் இந்த ஆண்டுல உங்க பேரை தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வைக்க போறார். நீங்க செய்யற வேலையா இருக்கலாம், அந்த பிரதர் வரட்டும், அந்த சிஸ்டர் வரட்டும், அவங்க சொல்லட்டும், அவங்க சொன்னா கரெக்டா இருக்கும். எல்லா இடத்துலயும் உங்களை என்னை கடவுள் முதல் ஸ்தலத்தில் வைக்க போறார். இத்தனை முதல் ஸ்தலத்தில் வரும்போதும் நம்ம நினைக்கணும், ஆஹா என் திறமை தானே அப்படின்னு சொல்லிடாதீங்க. நீங்க சொல்றதுதான், ஆண்டவரே நீரே என் பலன். அல்லேலூயா. ஆமா, எல்லா இடங்களிலும் கடவுள் உங்களை உயர்ந்த ஸ்தலத்திற்கு நேராக கொண்டு வர போறாருங்க. வெளிஸ்தலத்தை 14 முறை இந்த ராஜாவான பிறகு ஒரு பெரிய தேவ மனுஷன் சொல்லும் பொழுது சொல்ற 14 முறை யுத்தம் வந்துச்சாம். ராஜாவான பிறகு தாவீதுக்கு 14 முறையும் தாவீது ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட தோற்று போகல. ஏன்னா அது சொல்ற தாவீது சொல்றாரு, அவரே என் பலன். பைபிள் சொல்லப்படுகிறது தாவீதை குறித்து ஒவ்வொரு விஷயமா நம்ம வாசிக்கும் பொழுது, தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் எப்படி இருந்தேன்னா மனமகிழ்ச்சியா இருந்தேன். ஏதோ எப்படியோ எத்தனை கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வைக்கட்டும், எத்தனை அரசர்களோடு கூட பேச வேண்டிய அந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர்னு வந்துட்டா தாவீதுக்கு உசுருங்க. இந்த ஆண்டுல கடவுள் விரும்புவது என்ன தெரியுமா? ஆண்டவரை முன்வைங்க. உங்க வேலையில, உங்க படிப்புல, நீங்க செய்கிற வேலையில, விவசாயத்துல, பிசினஸ்ல, எல்லா விஷயத்திலையும் ஆண்டவரை முன்னாடி வச்சுட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்போம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மட்டும் கிரெடிட் கொடுத்துட்டே இருங்க. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு இந்த வேலையை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எனக்கு அந்த வேலைக்கான ஆட்களை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் என் விவசாயத்தை செய்ய கிருபை செய்கிறே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு பத்திரமா, காலேஜ் போயிட்டு பத்திரமா வர கிருபை செய்கிறே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விஷயத்திலையும் ஆண்டவருக்கு நீங்க கிரெடிட் கொடுக்க 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 கடவுள் உங்களுக்கு என்னையும் உயர்ந்த ஸ்தலத்துல கொண்டு போகும். இரண்டாவது அங்க சொல்லப்படுகிறது, ஆண்டவர் மீது முழு அன்பு வைத்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நான் ஆண்டவர் மீது முழு அன்பு செலுத்தணும். ஆண்டவரையே முன்பதாக வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்துவோம். கண்களை மூடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னை உயர்த்துவேன், நீ என்னை நேசிப்பாயா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ என் மேல மட்டும் அன்பு கூறுவையா? நான் உன்னை நாளுக்கு நாள் தாவீதை போல உன் எல்லைகளை நான் விரிவுபடுத்திக் கொண்டே இருப்பேன். உயர்ந்த ஸ்தலங்களில உன்னை கொண்டு போய் நிறுத்துவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நீ என்ன முழுசா நம்புவியா? அன்பு கூறுவியா? நான் தான் உன் பலன் நீ சொல்லுவியா? ஒருவேளை கடந்த 2024 வரை ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்காம இருப்போம்னா, இன்னும் ஒரு வாய்ப்பை திருச்சபை மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நேசிப்பாயா? நீ என்னை நேசிப்பாயா? எவன அன்பு கொள்வாயா? என்ன மாத்திரம் நீ எப்பயுமே நினைச்சிட்டு இருப்பியா? ஆண்டவர் அதுதாங்க விரும்புகிறார். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலையில எங்களுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலம் உண்டு. நாங்கள் இப்ப இருக்கிற வாழ்வை விட இதை விட ஒரு மேன்மையான ஸ்தலத்தை எங்களுக்கு நீங்க வைத்திருக்கிறீங்க என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய கிரெடிட் எல்லாம் உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். எல்லாரும் எழுந்து